ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குட்டி பையனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல, ஷூ சாக்ஸ் தாங்க எடுக்க வந்தோம். ஒரே சேட்டைங்க, தாங்க முடியல. ஒரு ஷூவாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நல்லபடியாக அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஷூவும் சாக்ஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு கேஎஃப்சி சிக்கன் தாங்க சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான், குட்டி பாப்பா, குட்டி தம்பி எல்லாம் இருந்தால் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா அவன் செப்பல் ஒன்று அருந்து போச்சு. அதனால் ஒரு செப்பல் ஒன்று வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப சேட்டைங்க. எடுத்து எடுத்து கொடுக்குறோம். எதை போட்டாலும் எனக்கு செட் ஆகலம்மா, எனக்கு நல்லா இல்லம்மா, அதே தான் சொல்லிட்டு இருந்தான். நாங்களும் ரொம்ப நிறைய பார்த்தோம். எவ்வளோ செப்பல் எடுத்து கொடுத்தோம். போட்டு பார்த்துட்டு இது எனக்கு வேண்டாம் அப்படின்றான். உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ரொம்ப படுத்தி எடுத்துட்டான். அதை வாங்கிறதுக்குள்ளே டயர்டாகவே ஆகிப்போச்சு எனக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கும் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஒரு செப்பலை வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, குட்டி பையனுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால அவருக்கு ஷூ வாங்கணும், பிளாக் கலர் ஷூ. இங்கே பாருங்க சாக்ஸு. இது என்னன்னு தெரியுதா, கில்ப்பு, துணி காய வைக்கிற கில்ப்பு வாங்கணும். இங்கே பாருங்க பேக் பார்த்தீங்களா, இது குட்டி பையனுக்கு, இது குட்டி பொண்ணுக்கு. 2 பேரும் சட்டை போட்டுப்பாங்கன்னு ஒரே டிசைன்லேயே எடுத்தாச்சுங்க. ஏன்னா 2 பசங்களா இருந்தா எப்ப பார்த்தாலும் சண்டை தாங்க. எல்லார் வீட்டையும் அதே தான். உங்க வீட்டையும் அப்படிதான் நடக்குதா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.